அலைகடலென கூடியிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் யார் சொன்னது கோவையில் கடல் இல்லை என்று? இங்கே மோடியின் அலையோடு கடல் அடித்துக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கூட்டம். கோவை குலுங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தமிழக அரசியல் இன்று உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் பங்கு இல்லாமல் தமிழகத்தில் இனிமேல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதை மாபெரும் தலைவர் மோடி அவர்களின் வருகை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. உண்மையிலேயே மனதிற்கு மன நிறைவாக இருக்கிறது. ஏனென்றால் காவல்துறை சகோதரர்களுக்கு நன்றாக தெரியும், உள்ளே வருவதை எவ்வளவு தடுத்தாலும் வெள்ளமென பெருங்கூட்டம் இதை தடுத்துவிட முடியாது என்பதை இங்கே உள்ள ஒவ்வொரு சகோதரர்களும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் தமிழகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காண இருக்கிறது. என்ன மாற்றம்? இதுவரை இறைவன் நமக்கு அனுப்பியிருக்கும் மாமனிதன் நரேந்திர மோடி அவர்கள் ஊழலற்ற ஆட்சிக்கு காமராஜரை பின்பற்றிய மக்கள் இனிமேல் ஊழலற்ற ஆட்சிக்கு பின்பற்ற வேண்டிய மாபெரும் தலைவன் நரேந்திர மோடி அவர்கள். மனித நேயத்திற்கு எம்.ஜி. ராமச்சந்திரை புரட்சி தலைவரை பின்பற்றிய மக்கள் பின்பற்றக்கூடிய தற்போதைய தலைவன் நரேந்திர மோடி அவர்கள். பேச்சாற்றலுக்காக அண்ணாவை பின்பற்றிய தலைவர்கள் மக்கள் இன்று பின்பற்றக்கூடிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். தனது தெய்வ நம்பிக்கைக்காகவும் தேசியத்திற்காகவும் முத்துராமலிங்க தேவரை பின்பற்றிய மக்கள் இன்று பின்பற்றக்கூடிய தலைவன் நரேந்திர மோடி அவர்கள். தேசப்பற்றிற்காக கப்பலோட்டிய தமிழனை பின்பற்றிய மக்கள் இன்று ஆராதிக்கக்கூடிய தலைவன் நரேந்திர மோடி அவர்கள். ஒட்டுமொத்தமாக இன்று தமிழகம் ஒரு தலைவனை எதிர்பார்த்திருக்கிறது என்றால் மொத்த உருவமாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் நம் மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். ஏனென்றால் தமிழகம் எந்தெந்த தலைவர்களை ஆராதித்ததோ அந்த தலைவர்களின் மொத்த உருவமாக இங்கே வீற்றிருக்கிறார் நமது நரேந்திர மோடி அவர்கள். ஏனென்றால் ஏழை பங்காளனை தான் மக்களுக்கு பிடிக்கும். இந்த கோவை பத்திரிகை சகோதரர்களிடம் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். எங்கள் தொண்டர்கள் ஒரு மைதானத்திற்கு வரும் அளவிற்கு சோதனைகள் வேறு கட்சிக்கு கிடையாது. சோதனை மேல் சோதனையை சந்தித்து விட்டுத்தான் எங்களது பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் இந்த மைதானத்திற்குள் வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு கட்சிக்கு இந்த சோதனை கிடையாது. அதனால் நீங்கள் அந்த சோதனைகளை தாண்டி ஒன்று இரண்டு வழிகள் தான். வேறு கட்சிக்காக இருந்தால் பல வழிகள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கு நேர்வழி ஒரே வழி. அந்த வழியை தாண்டி லட்சக்கணக்கான எங்கள் தொண்டர்கள் உள்ளே வர வேண்டும், வந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பத்திரிகை சகோதரர்களையும் அரசியல் நோக்கர்களிடமும் மாற்றுக் கட்சி சகோதரர்களும் ஒன்றை நான் சொல்வேன். இந்த கூட்டம் கோவையும் கோவை சுற்றியுள்ள மாவட்டத்தையும் சார்ந்த கூட்டம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். என் கோவை மாவட்ட சகோதரர்கள், என் திருப்பூர் மாவட்ட சகோதரர்கள், என் ஈரோடு மாவட்ட சகோதரர்கள் நிரம்பி வழிகிறது. ஏனென்றால் தமிழகம் முழுவதும் கூடிய கூட்டம் இருந்தால் கூட இந்த அளவிற்கு நிறைவான கூட்டம் இல்லாத கட்சிகள் இருக்கும் பொழுது உண்மையிலேயே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எந்த அணியில் இடம்பெறுகிறதோ, எந்த அணியை அமைக்கிறதோ அந்த அணிதான் காவி கொடியை ஜார்ஜ் கோட்டையில் ஏற்ற முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கோவையிலே பிள்ளையார் வைக்க வேண்டும் என்றால் இந்த அளவில் வை, இதற்கு மேல் வைக்காது, இந்த கலரில் வை, இந்த உயரத்தில் வை. எல்லாவற்றிற்கும் மேலாக கோவை என் மாநகரம், தமிழகம் என் மாநகரம், மாநிலம்.
இந்த தெருவில் போகாதே என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக மாறி எங்களுக்கு வேண்டிய பிள்ளையாரை எங்கு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்வோம். எங்களது பிள்ளையாரை எந்த தெருவழியாக கூட எடுத்துச் செல்வோம். காவிப்படை சகோதரர்களை இனிமேல் அடக்கிவிட முடியாது என்பதை இந்த கூட்டம் நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது. இனிமேல் எங்கள் கைதான் ஓங்கி இருக்கும். காவிப்படை தளபதிகளை காக்கிகள் நினைத்தால் கூட அடக்கிவிட முடியாது என்பதை இந்த கூட்டம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பல திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏழைகளுக்கான வங்கி கணக்கு திட்டம். வங்கியில் கேட்பார்கள், நீங்கள் கணக்கு ஆரம்பிக்க சென்றால் கேட்பார்கள், ஆதார் கார்டு எங்கே, அட்ரஸ் கார்டு எங்கே, கேரண்டி கையெழுத்து எங்கே? மரியாதைக்குரிய மோடி சொன்னார், 20 கோடி மக்கள் அல்ல 100 கோடி மக்களுக்கும் கேரண்டி கையெழுத்து இந்த நரேந்திர மோடி என்ற சகோதரன் போடுவார் என்று சொன்னார். இந்த நரேந்திர மோடி என்ற மாபெரும் தலைவரின் கையெழுத்தினால் இன்று பாரத தேசம் முழுவதும் 20 கோடி ஏழைகள் வங்கி கணக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் 1 கோடி வணக்கங்களை இந்த மாமனிதனுக்கு நாம் செலுத்தியே ஆக வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக சென்னை தத்தளித்தது, நாங்கள் உட்பட தத்தளித்தோம். எதையும் பார்க்காமல் அரக்கோணம் வந்து சுற்றி பார்த்து படிகள் ஏறுவதற்கு முன்னால் 1000 கோடியை என் தமிழக மக்களுக்கு கொடுத்துவிட்டு சென்ற தலைவன் இங்கே அமர்ந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று மாநில அரசு 5000 ரூபாய் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தி இருக்கிறது. சென்ற முறை இதே போல வெள்ளத்திற்காக கொடுக்கப்பட்ட பணத்தில் அந்த வரிசையில் நின்றதற்காக மக்கள் உயிரிழந்தார்கள். ஆனால் 14 லட்சம் மக்களுக்கு நேரடியாக 5000 ரூபாய் வங்கி கணக்கில் ஒரே நாள் செலுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களின் பேங்க் அக்கவுண்ட் தான் காரணம். மாநில அரசு நினைத்தாலும் நிறைவேற்றுவதற்கு இந்த மாமனிதரின் துணை வேண்டும் என்பதை மக்களும் அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக ராஜாஜி அவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர் என்பதால் சொல்கிறேன், பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தால் இன்று ராஜாஜியை பின்பற்றிய மக்கள் பின்பற்றக்கூடிய தலைவன் நரேந்திர மோடி அவர்கள். ஏனென்றால் குஜராத்தில் பூரண மதுவிலக்கோடு ஒரு ஆட்சியை நடத்தி காண்பித்தவர். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கோவை சகோதரர்கள் அத்தனை பேரையும் நான் உங்கள் பாதங்கள் தொட்டு தலை வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். தமிழகத்தில் வரும் சட்டமன்றத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கோவையும் திருப்பூரிலும் ஈரோடிலும் அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோட்டைக்கு செல்வார்கள். இனிமேல் எந்த அடக்குமுறையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தொண்டனை கட்டுப்படுத்தாது என்பதை சொல்லி உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. குறுகிய காலத்திற்குள் எல்லோரும் உணர வேண்டும், இந்த கூட்டம் 1 மாதம் திட்டமிடப்பட்டது அல்ல, இந்த கூட்டம் 20 நாள் திட்டமிடப்பட்டது அல்ல, இந்த கூட்டம் ஒரே வாரத்தில் திட்டமிடப்பட்டது. தமிழக அரசியல் கட்சிகளுக்கு சவாலாகவே வைக்கிறேன், யாராவது இந்த சகோதரர்களின் கூட்டத்தை கூட்டி காண்பிக்க முடியுமா என்பதுதான் எனது ஒரே கேள்வி. அதனால் வருங்காலம் நம்முடையது. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வெற்றியின் நாயகன். வெற்றிக்கான வித்திடுவதற்கு இங்கே வந்திருக்கிறார். அதனால் செங்கோட்டையில் மோடி அவர்களின் கையினால் காவிக்கொடி பறப்பதைப் போல ஜார்ஜ் கோட்டையிலும் காவிக்கொடி பறந்தே தீரும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.